எய்ம்ஸ் அமைய உள்ள இடத்தில் உள்ள மரம், செடி, கொடிகளை அகற்றவே பூமி பூஜை என வாஸ்துவுக்கு வந்த அதிகாரி செய்தியாளர்களிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். இந்தியாவை எதிர்பார்க்கும் தமிழகத்தின் மிகப்பெரிய திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்திற்கான கட்டுமான பணிகள் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக காலையில் இந்த செய்தியை பொறுத்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பூஜைகள் நடைபெற்றது. இன்று இந்த வாஸ்து பூஜைகள் மிகவும் எளிமையாக செய்யப்பட்டது என்று பல்வேறு நபர்களால் இந்த கேள்விகள் சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இவ்வளவு பெரிய கட்டுமான நிறுவனத்திலிருந்து நடைபெறக்கூடிய இந்த வாஸ்து பூஜைக்கான விஷயம் மிகவும் எளிமையாக நடைபெற்றிருக்கிறது. யாருக்கும் எந்த தகவலும் அளிக்கவில்லை. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் முதல் உள்ளூர் அமைச்சர்கள் முதல் யாருக்குமே எந்த ஒரு தகவலும் அளிக்கப்படவில்லை என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த எய்ம்ஸ் அமைய உள்ள இடத்தில் உள்ள இந்த மரம், செடி, கொடிகளை அகற்றுவதற்கே இந்த பூஜை என இந்த வாஸ்துவுக்கு வந்த அதிகாரிகள், குறிப்பாக வந்த அதிகாரிகள் பாத்தீங்கன்னா அந்த கட்டுமான பணியை டெண்டருக்கு எடுத்த LNT நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இவர்களுடைய இந்த தகவல் வந்ததை எடுத்து பாத்தீங்கன்னா இது கட்டுமான பணிக்கான தொடக்கத்திற்கான பூஜையா அல்லது இந்த மரம், செடி, கொடிகளுக்கான அறிவிப்பா, அதற்கான வேலைப்பாடுகள் என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த எய்ம்ஸ் சார்பாக வந்துள்ள செய்தி குறிப்பிலும் பார்த்தீர்களானால் இந்த முன் கட்டுமான பணிகள் துவங்குவதற்கான அறிவிப்பு என்றும் அவர்கள் அதில் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த எய்ம்ஸ் அமைய உள்ள இடத்தை சீர்படுத்தும் பணிகளுக்கு மட்டுமே துவங்க உள்ள நிலையில் இந்த கட்டுமான பணிகள் எப்போது துவங்கும் என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 33 மாதத்தில் இந்த எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்ற தகவலும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 33 மாதத்தில் இன்று முதல் 33 மாதம் கணக்கு வராது என்றும் ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னும் பல்வேறு திட்டங்கள் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் கிளியர் செய்ய வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடிந்த பின்பே இந்த பணிகள் எப்போது தொடங்குகிறார்களோ அப்போதுதான் இந்த திட்டம் நிறைவடையும். அன்று முதல் 33 மாதங்கள் டைம் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரம், செடி, கொடிகள் வெட்டுவதற்கான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பா அதிலும் 314 மரங்களை அகற்ற பொது ஏலம் அறிவிப்பும் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இன்று நடைபெற்ற இந்த பூஜையானது நடைபெற்ற பூஜையின் போது பார்த்தீங்கன்னா அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எய்ம்ஸ் மதுரை ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு அதுல டேட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த இந்த கட்டுமான பணிகளுக்கான தொடங்கப்பட்டது அதற்கான சான்று பாத்தீங்கன்னா அதுல அந்த பதாகை வைத்து அதற்கும் பூஜைகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அதிகாரியிடம் கேட்ட போது இது கட்டுமான பணிகளுக்கான பூஜைகள் இல்லை, இந்த மரத்தை சீரமைப்பதற்கான மட்டுமே இந்த பூஜைகள் போடப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 5 வருடங்களுக்கு பிறகு இன்று இந்த கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்டது என்ற சந்தோஷத்தில் பெரும்பான்மையான மக்கள் இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அந்த அதிகாரிகள் கூறிய தகவல் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு ஏமாற்றத்தை அளிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. எய்ம்ஸின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதா இல்லையா என்ற கேள்வி தற்போது வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.